ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தம் சங்கீதங்களின் புத்தகம் 102:13 தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்களுக்கு தயை செய்கிறதான காலமும் குறித்த நேரமும் வந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். உங்க வாழ்க்கையில நீங்கள் எதற்காக ஜெபித்தீர்களோ தெரியாது, எதற்காக ஆண்டவரிடத்துல விண்ணப்பம் பண்ணீர்களோ தெரியாது, எதற்காக நீங்கள் பிரயாசப்பட்டீர்களோ தெரியாது. ஆனால் எல்லாவற்றையும் அறிந்த ஒரு தேவன் அதற்கென்று ஒரு காலத்தையும் ஒரு நேரத்தையும் குறித்து வைத்திருக்கிறார். இப்பொழுதும் வேதம் சொல்கிறது, உங்களுக்கு இறங்கும்படியான தயை செய்யும்படியான காலமும் நேரமும் வந்திருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் பிரயாசப்பட்ட நேரங்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபித்த நேரங்கள், உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்ததான கவலைப்பட்ட நேரங்கள், எல்லாவற்றையும் அறிந்த ஒரு தேவன் உங்களுக்கு தயை செய்யும்படிக்கு இப்பொழுதும் குறித்த காலமும் நேரமும் வந்திருக்கிறது என்று சொல்கிறார். நீங்கள் ஒரு நாளும் விருதாவாய் பிரயாசப்படுவதில்லை, ஒரு நாளும் விருதாவாக கண்ணீர் விடுவதில்லை, உங்களுடைய ஜெபமும் ஒரு நாளும் வீணாய் போவதில்லை. ஆனால் எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிறார், ஒரு நேரத்தை குறித்து வைத்திருக்கிறார். இல்லை என்று சொன்னால் எல்லாமே நன்மையாய் முடிவதில்லை. காரணம், ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஒரு தாய் 10 மாதங்கள் காத்திருக்க வேண்டியது இருக்கிறது. அப்படித்தான் உங்கள் வாழ்க்கையிலும் ஏற்ற காரியங்களை ஏற்ற வேளையில செய்து முடிப்பதற்கான தேவன் இப்பொழுது அந்த நேரம் வந்திருக்கிறது, காலம் வந்திருக்கிறது என்று சொல்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் உங்களுக்கு இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், ஐயோ நான் அப்படி செய்தேன் இப்படி செய்தேன், எனக்கு ஏதாவது ஆண்டவர் செய்வாரா, எனக்கு தப்பு நடந்துட்டதே, தேவன் அதை குறித்து என்ன நினைப்பாரோ தெரியாது அப்படின்னு இல்லை. உங்களுக்காக இறங்குகிற தேவன், உங்களுக்காக பரிதபிக்கிற தேவன் இந்த நாளிலும் அற்புதங்களை செய்ய போகிறார். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய பிள்ளைகளுக்கு தயை செய்யும் காலமும் நேரமும் வந்திருக்கிறது என்று சொன்னீரே. என்னென்ன காரியங்களுக்காக உடைய பிள்ளைகள் வேண்டிக் கொண்டிருந்தார்களோ, காத்திருந்தார்களோ, விண்ணப்பம் பண்ணினார்களோ, கவலையோடு இருந்தார்களோ தெரியாத ஆண்டவரே, இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறீரே, ஒரு நிச்சயத்தை கொடுக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்தரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.